டைடல் பார்க்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி இருக்கும்? படா சைஸ்ல இருக்கும்ல, எத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க, எத்தனை குடும்பங்கள் அதனால வாழும்ல. அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மாவட்டத்தோட வளர்ச்சியே எங்கேயோ போயிடும். அதே மாதிரி எங்க குமரி மாவட்டத்திலயும் ஒரு டைடல் பார்க் இருக்கு. வேலை தான் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களால கொண்டு வரப்பட்டது. நம்பினாதான் சோறுன்னு சொன்ன மாதிரி இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் அந்த டைடல் பார்க். எங்க மாவட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கொண்டு வந்த இப்பேற்பட்ட வளர்ச்சிகள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதுமா ப்ரோமோட் பண்ணி அவர் எப்படியாவது வளர்த்து விடணும்னு முடிவு பண்ணிட்டு காசு எதுவும் வாங்காம குமரி மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் மக்கள் யாருமே நம்ம மாவட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் நம்மளுக்காக எதுவும் பண்ணலன்னு நினைக்காதீங்க. அந்நிய சக்தியான பிஜேபி நம்ம மாவட்டத்துக்குள்ள வந்துரும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் 5 வருஷமா நம்ம மக்களுக்காக எதுவுமே பண்ணாம காவல் காத்திருந்தாரு. சரி, அவருக்காக இவ்வளவு வக்கனையா பேசுறியடா, அவரோட சொந்த தொகுதியான பத்மநாபுரம் தொகுதிக்குள்ளேயே அவர் வந்ததே கிடையாதுன்னு கேள்வி மட்டும் கேட்டாதீங்க. எந்த மலையை கொடையலான்னு சைட் விசிட் பண்றதுலயே எங்க ஐயா பிஸி ஆயிட்டாரு. அதுலயே அவரோட டைம் எல்லாம் போயிடுச்சு. சோ அதனாலதான் தொகுதி பக்கமே வர முடியல. கிறிஸ்தவ மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனை கேம்பஸ்குள்ள, அதாவது வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய வழிபாட்டு தளத்தை, அதாவது கோயில கூட திறக்கிறதுக்கான முயற்சியை கூட எங்க ஐயா துளி கூட எடுக்கல. சோ கிறிஸ்தவ மக்களுக்கும் மதம் ரிலேட்டடா இவர் மேல கோவம். அந்த கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்து மக்களோட கோரிக்கைகளை இவர் துளி கூட திரும்பி கூட பார்த்து கிடையாது. இந்து மற்றும் கிருஷ்ணனை தாண்டி இவர் எதுல முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, நம்ம எல்லாருக்கும் பொதுவான வளமான கனிம வளங்களை சுரண்டறதுல, அதாவது மைனிங் பண்றதுல. ஏன்னா அதுலதானே காசு. உனக்கு செஞ்சு எங்க ஐயாவுக்கு என்னையா கிடைக்க போகுது? நான் ஒரு கிறிஸ்டின், நான் ஒரு நாடாருன்னு சொல்லி துட்ட கொடுத்தா கடைசியில நீ ஓட்ட போட போற. நம்ம மக்களோட மனநிலையை நம்ம ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. சோ உங்களுக்கு செய்யணும்னு அவசியமே இல்லையே. ஆக மொத்தத்துல இந்த 5 வருஷத்துல எங்க ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள் எதுவுமே செய்யல. கொஞ்சம் மலைகளை மட்டும் செதுக்கி அழகு பார்த்து வச்சிருக்காரு. இன்னொரு 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா மொத்தமா செதுக்கி அழகுபடுத்திடுவாரு. அப்பதான் பிஜேபி உள்ள வராது. இவர் எதிர்த்து நீங்க சும்மா வீடியோல பேசிட்டு இருக்கிறத தாண்டி நீங்களே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா அவரோட பத்மநாபுரம் தொகுதியில நிக்கலாமேன்னு போன வீடியோல எல்லாம் மக்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் ஆசைதான். ஆனா அந்த ஆசையை ஐயா ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாலும் நிறைவேற்ற முடியாது. காரணம், எங்க அப்பா 2001 மே மாசத்துலதான் என்ன பெற்றாரு. இன்னும் 25 வயசு ஆகல. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2031 உங்க வீடு தேடி வருவேன். பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க. இல்ல கொள்ளக்காரங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறீங்களா, ஓட்டு போடுறீங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. சோ இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நம்மளோட வெற்றி வேட்பாளர் யாருன்னா, நம்ம மக்களுக்காக எதுவுமே பண்ணாத மலை முழுங்கி ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன், நான் இங்க எந்த கட்சிக்காரனும் கிடையாது, எனக்காக எந்த பேக்கப்பும் கிடையாது. எங்க ஐயா மனோ தங்கராஜ் அவருடைய வளர்ச்சிக்காக நான் ஏதாவது பிரச்சாரம் பண்ண போய் கேம்பெயின் பண்ண போய் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, எங்க ஐயா மிச்சர் சாப்பிட்டுட்டு திரவியத்தை கொடுத்தது மாதிரி நீங்களே ஏதோ மிச்சர் சாப்பிட்டுட்டு 4 பேர்கிட்ட பேசிட்டு ஏதோ ஷேர் பண்ணிட்டு 4 நாள்ல மறந்துடாதீங்க. உங்களுக்காக தான் பேசுறேன். நம்ம மாவட்டத்தோட நேச்சுரல் ரிசோர்ஸ், அதாவது வளங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் பேசுறேன். நம்ம அடுத்த ஜெனரேஷன், அதாவது அடுத்த தலைமுறையினருக்கும் சேர்த்து தான் பேச. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்ஸ், இன்ஸ்டாகிராம் நண்பர்கள், உறவினர்கள், தாத்தா பாட்டி, அப்பா அம்மான்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்ல நம்ம ஐயா மாதிரி மிச்சர் சாப்பிட்டுட்டு ஒரு ஜார் திரவியத்தையும் குடிச்சிட்டு இந்த வீடியோ கடந்து போயிட்டீங்கன்னா நம்ம மாவட்டம், நம்ம ஊரு சுடுகாடாயிரும். பண்ணுவீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம்.